வித்தின் செகண்டுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிக்கும் போது மட்டும்தான் அவருக்கு ஆணுறுப்புங்கிறது டெம்பர் ஆகும். சீக்கிரம் லீக் அவுட் ஆயிடுமோங்கிற அந்த பயம் வருது அப்படின்னாலே அங்க இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன நோயில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நோய்க்கான மருத்துவத்தை கொடுத்து அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சிட்டு தான் இந்த ஆண்மைக்கான மருத்துவத்தையே நாங்க கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு பற்றின புரிதல் நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. முதல்ல ஆண்மை குறைவு வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அது நான் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இதில் எது பாதிப்படைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஆண்மை குறைவு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக மூளை. நான் போன தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், முதல்ல ஒரு ஆண்மகனுக்கு ஆசையை தூண்டுறது மூளை. தூண்டினதுக்கப்புறம் இருதயம் நல்லா பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணுறதுனால கல்லீரல் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஆணுறுப்பு நல்லா டெம்பர் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இப்போ நான் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், இதெல்லாம் உருட்டுகள், கதை உருட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுக்கறதுக்கான பதிவும் கூட இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு மூளை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்குறீங்க, ஒரு ஆபாச படம் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்து வித்தின் செகண்டுக்குள்ளே நம்ம ஆணுறுப்பு டெம்பர் ஆகுது இல்லைங்களா? அது ஏன் ஆகுது, எப்படி ஆகுதுங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. குறிப்பாக முதல்ல மூளை பார்க்குறதன் மூலிமா செய்தி மூளைக்கு போகுது இல்லையா? ஹைப்போதேலமஸ்ங்கிற ஏரியாவிலிருந்து கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ரெண்டு பார்ட் இருக்குது. இதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆன்டீரியருங்கிற பார்ட் தான். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, FSH, LH, அதாவது ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டனைசிங் ஹார்மோனுங்கிற ரெண்டு விஷயத்தை இது உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு, அதாவது பெண்களுடைய அந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த FSH, LH ரெண்டு ஹார்மோனுமே தேவைப்படும். ஆனால் ஆண்களுக்கு இந்த லூட்டனைசிங் ஹார்மோனுங்கிற இந்த ஒரு ஹார்மோன் மட்டும் இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா நம்ம விதைகள் இருக்கு இல்லையா? விதைப்பைகளில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சு அதிலிருந்து தான் ஸ்பேமுங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குது. ஓகேங்களா? அந்த வித்தின் செகண்டுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிக்கும் போது மட்டும்தான் அவருக்கு ஆணுறுப்புங்கிறது டெம்பர் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கான காரணம் இதுதான். இது தெளிவாக இருந்தால் மட்டும்தான். இது நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போய் படித்து பார்த்துக்குங்க, ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கு இது நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஆணுறுப்பு எலும்பவே இல்லை, எந்திரிக்கவே இல்லை, சும்மா கொஞ்சம் கூட டெம்பர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பிரெயினில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளும் அந்த ஹார்மோன்ஸும் கிளான்ஸும் பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன் இந்த பிரெயினால ஆண்மை குறைவு, மூளையினால ஆண்மை குறைவு வருதுன்னா, கடுமையான மன உளைச்சல், அதிகப்படியான கடன் சுமையினாலேயோ, அதிகப்படியான குடும்ப பிரச்சனையாலேயோ, அதிகப்படியான பொருளாதார சூழ்நிலையாலேயோ கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க ரொம்ப சிரமப்பட்டதுனால என்ன ஆயிருக்குன்னா, மூளையில் இருக்கக்கூடிய திரவங்களும் இந்த சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் கிளான்ஸும் ரொம்ப பாதிப்படைஞ்சதுனால மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சுத்தமாக டெம்பரே இருக்காது. அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாழ்க்கை மேலே எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது, வேலை செய்கிறதுல எந்த ஒரு நாட்டமும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேலையை செஞ்சால் கூட கடமைக்கே வேலையை செய்வாங்க, முழுமையாக வேலை செஞ்சு முடிக்க மாட்டாங்க. வேலை செய்வாங்க, இன்ட்ரெஸ்டாக ஒரு வேலையை செய்வாங்க, பாதியிலேயே அதை செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற நெகட்டிவ் ஒப்பீனியனுக்கு போய் அந்த வேலையை அப்படியே விட்டுருவாங்க. கடமைக்கேன்னு வேலை செய்வாங்க, கடமையேன்னு வேலை செய்வாங்க. இதுதான் இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கான அந்த மனநிலை அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருதயம். அதாவது நமக்கு ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய ஆணுறுப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிளட் சப்ளை கிடைக்கும் போது தான் அது நல்லா விரிவடையும். அப்போது ரத்தம் உள்ள பீச்சி அடிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லா முக்கியம். அப்போ ஹார்ட்டோட வேலை என்ன? லங்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜனை வச்சு நல்ல பிளட்டை அங்கே ஆணுறுப்புக்கு பம்ப் பண்ணி தள்ளுறது மட்டும்தான் இந்த இருதயத்தோட வேலை. அப்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட உரசும் போதே விந்து வெளியாயிடுது, உள்ள செலுத்தும் போதே வெளியாயிடுது, உள்ள செலுத்தி ஒரு கொஞ்ச நேரங்கள்லேயே வெளியாயிடுது, 1 நிமிஷத்துலையோ 2 நிமிஷத்துலையோ வெளியாயிடுது. வெளியேறும் போது பயம், பதட்டம், படபடப்பு அதிகமாக இருக்குது, படபடன்னு மனசு அடிச்சுக்குது, எங்கே சீக்கிரம் லீக் அவுட் ஆகிடுமோங்கிற அந்த பயம் வருது அப்படின்னாலே அங்கே இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கல்லீரல். பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் உங்களுக்கு டைமிங் அதிகமாக கிடைக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அடுத்தது நுரையீரலில் பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலும் கிட்னியும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இடங்களுக்கு கூடிய சப்ளை எனர்ஜி வருது இல்லையா, இது கரெக்டாக மேனேஜ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு
செக்ஸ் வச்சுக்கும் போது நமக்கு தேவைப்படுறது வந்து மூச்சு காத்து தான் அதிகமாக தேவைப்படும். அப்போ மூச்சு காத்து சீராக இருக்கணும் அப்படின்னா நுரையீரலும் சிறுநீரகமும் அந்த இடத்துல நமக்கு அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு முறையான சரியான தரமான செக்ஸ் வச்சுக்கவே முடியும். அப்போ இந்த 5 ராஜ உறுப்புகளும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், தெளிவாக இருக்க முடியும். அப்போ அப்படிங்கிறப்ப நமக்கு ஆணுறுப்பு அப்படிங்கிறது ஒரு பகுதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே முட்டாள்தனம். அது ஒரு பகுதி, அதுக்கு மட்டும் மருந்து எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். எல்லா உறுப்புகளுடைய தொடர்பும் ஆணுறுப்பிடம் இருக்கிறது. அதனால எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணாதான் அதையும் நம்ம சரி பண்ண முடியும். அது தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடுமையான நாள்பட்ட வயிற்றுப்புண் அல்சர் இருந்தாலும், கிரானிக் அல்சர் இருந்தாலும் ஆண்மை குறைவு வரும். கிரானிக் ஸ்கின் டிசீஸ் ரொம்ப நாள்பட்ட தோல்வியாதிகள் இருந்தாலும் ஆண்மை குறைவு பிரச்சனை வரும். அடுத்து சுகர், டயபெட்டிஸ். சுகர்லேயே 2 வகை இருக்கு. ஒன்று வந்து மதுமேகம், இன்னொன்று வந்து பிரமேகம். மதுமேகம் அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலாக நம்ம வந்து சாப்பாட்டு முறை மூலியமாவோ இல்லை பரம்பரை வியாதியாவோ வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை, இதில் வந்து இந்த இன்னும் ஹைலைட் என்னன்னா, இந்த மதுமேகம் சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையோட அளவை குறிப்பாக HbA1c எடுக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7, 6.5 அந்த ரேஞ்சில் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க ஆண்மைக்கான மருந்து எடுத்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். இது அதிகப்படியான மதுமேகம் இருக்கும்போது உங்களால் என்ன மருந்துகள் எடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது. சர்க்கரையோட அளவை நல்லா கட்டுப்படுத்தி ஆகணும். அடுத்தது சர்க்கரையில் 2 வகை சொன்னேன், மதுமேகம், பிரமேகம். பிரமேகம் அப்படின்னா என்னன்னா, பிற பெண்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு இப்படி சொல்றது சுகாதாரமற்ற நிலையில செக்ஸ் வச்சுக்கிட்டு இல்லை அவங்க பல ஆண்களோட உறவு வச்சுக்கிட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட செக்ஸ் வச்சுக்கும் போது ஆணுறுப்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனால என்ன ஆகுதுன்னா அங்கே பூஞ்சா மாதிரி வரும், சிகப்பு டாட்டாக வரும், அந்த முன்தோல் வந்து வெடிப்பாக வரும். ஸோ இது வந்து பிரமேகம்னு சொல்லக்கூடியது. இதனாலையும் அவங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கான மருந்து எடுத்து இதை சரி பண்ணாதான் நம்ம அதுக்கும் போக முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபி, லோ பிபி இருந்தாலும் ஆண்மை குறைவு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனஸ்கலிதம்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இரவில் விந்து வெளியேறிட்டே இருக்கிறது, டெய்லி நைட் ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஏன் நைட் ஃபால் ஆகுது அப்படின்னா அதிகப்படியான சூடு, அதிகப்படியான காம உணர்வு, அதிகப்படியான தேகியாக இருக்கணும். ஏன் அந்த இடத்துல விந்து டெய்லி வெளியாகுது அப்படின்னா விந்தோட வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து செமிசாலிடாக தான் இருக்கணும். அதாவது டோட்டல் லிக்விடாக இருக்கக்கூடாது, ஒரு மோர் மாதிரியோ இல்லை மாதிரியோ இருக்கக்கூடாது, நல்ல திரவம் மாதிரி இருக்கணும், பசை மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிக உஷ்ணத்தால் விந்து வந்து என்ன ஆகுதுன்னா நீர்த்து போயிடுது. நீர்த்து போகிறதுனால அந்த நரம்புகள் வழியாக சீக்கிரமாக ஊடுருவி வெளியே வந்துடும். அப்போ விந்து கெட்டிப்படுத்தி அந்த நைட் ஃபாலை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். அந்த சொப்பனஸ்கலிதம்ங்கிற இரவு நேர விந்து வெளியேற்றத்தை தினசரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு எலும்புலேருந்து உடம்பு இழைச்சி போயிடும், உடம்புல ஒன்றுமே இருக்காது, அவங்களால வந்து நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியாது. டெய்லி நைட் ஃபால் ஆகிறத இமிடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம ஆண்மைக்கான மருத்துவம் போகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொப்பனஸ்கலிதம் பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த நைட் ஃபால் இருக்கிறவங்க போய் மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா விந்து உற்பத்தி ஆகிற விந்து உடனே வெளியே வந்துடும். ஸோ அது சாப்பிட்டும் வேஸ்ட்டு தான். மருந்து சாப்பிட்டு தரமான மருந்து சாப்பிட்டாலும் அது வேஸ்ட்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் வந்து ஸ்பெம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிருக்கனால அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஆண்மை குறைவு வந்துருச்சோன்னு பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஆண்மை குறைவு பிரச்சனை வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எக்ஸப்ஷனல் கேஸ் இருப்பாங்க, தன்னோட மனைவி கிட்ட செக்ஸ் இன்ட்ரெஸ்டே வராது, ஆனால் மாற்றான் மனைவி அடுத்தவங்க மனைவி மேலே ரொம்ப செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுவும் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓரின சேர்க்கையாளர்கள், இவர்களுக்கும் ஆண்மை குறைவு வரும். ஏன் வருது அப்படின்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணோட சேரும்போது ஆசன வாயுவில் தான் அவங்க வந்து புணர்ச்சி ஏற்படுறாங்க. அப்படி ஈடுபடும் போது ஆசன வாயுவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இவங்களுடைய ஆணுறுப்பை தொற்று ஏற்பட்டு அதன் மூலியமாகவும் இவர்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாகி ஆணுறுப்புல ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன ஆகுதுன்னா சுகாதாரமற்ற முறையில் சூழ்நிலை செக்ஸ் வச்சுக்கிட்டு வரவங்களாலும் சரி, இந்த ஆசன வாயில ஓரின சேர்க்கையாளர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய இருவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசீஸ் இருக்கு இல்லையா, செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் இருக்கு இல்லையா, இதை கியூர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கே போக முடியும். இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் எனக்கு செக்ஸுவல் டைமிங் அதிகமாக வச்சுக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், அந்த தவறை செஞ்சிடவே கூடாது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தரமான விளக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்ககிட்ட மருத்துவம் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னோட கிளினிக் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குது, சரிங்களா, சேலத்துக்கு ரொம்ப அருகாமையில்
என்னுடைய ஹாஸ்பிட்டல் பேர் வந்து பகலவன் சித்தா ஹெல்த் சென்டர். சரிங்களா? சித்த மருத்துவமனை தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் செய்யக்கூடிய மெடிசன்ஸுக்கு நாங்கள் மெடிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ இன்கேஸ் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை பேசுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 நாளோ 5 நாளோ ஒரு 10 நாளோ எனக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 300-400 ஃபோன் வருது. எல்லா ஃபோன் கால்ஸையும் எங்களால் அட்டன் பண்ண முடியாது. விடிய விடிய கூட ஃபோன் கால் வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே எங்களால் அட்டன் பண்ணி பேச முடியாதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். இன்னொன்று, எங்ககிட்ட வாங்குற மெடிசன்ஸ் எல்லாமே இப்பவும் சொல்கிறேன், எல்லாமே முதல் தரமான மருந்துகள் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், சாலாமிசிரிங்கிற ஒரு பொருள் விற்குது. அந்த பொருள் சென்னையில் போய் வாங்கினா கிலோ 25,000 30,000 ரூபாய்க்கே வாங்கலாம். ஆனால் அது ஒரிஜினலாக விளையக்கூடிய மலைகளில் போனோம்னா அந்த அறுவடை செய்யக்கூடிய இடங்கள்லேயே அதனோட விலை வந்து 1 லட்ச ரூபா வரும். அப்போது முதல் தரமான பொருட்களை வாங்கிட்டு வந்து மருந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய விஷயம். குறிப்பாக சொல்ல போனால் எங்ககிட்ட கம்மி விலையில் மருந்துகள் கிடையாது. எல்லாமே காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நோய்க்கான மருத்துவத்தை கொடுத்து அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சிட்டு தான் இந்த ஆண்மைக்கான மருத்துவத்தையே நாங்கள் கொடுப்போம். இது மட்டும்தான் சரிங்கிறதுனால நாங்கள் இதை மட்டும்தான் பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆண்மைக்கு மட்டும் மெடிசன் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் விஷயம். ஒரு நல்ல மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல தரமான பொருட்கள் போடணும். தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவு இல்லைங்கிறத உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ புரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னை நேரடியாக வந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க, ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க, ஆணுறுப்புல இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து தரமான மருத்துவம் கொடுக்குறோம். இதே அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, உங்கள் மெடிசனில் சைடு எஃபெக்ட் இருக்கா? குறிப்பாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா மருந்துகளுக்குமே நாங்கள் லைசன்ஸ் வித் பேட்டன்ட் எடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்ப அரசாங்கம் முதல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளால் மக்களுக்கு நோய் குணமாகுதோ இல்லையோ அதன் மூலியமாக அவங்களுக்கு நோய் அதிகரிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. லேபில் ஒவ்வொரு மெடிசனும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே நாங்கள் வந்து மருந்துகள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும், நீங்கள் கல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக இருந்தாலும் எல்லா கண்ட்ரிஸ்க்குமே நாங்கள் மெடிசன்ஸ் கொரியர் பண்ணுறோம். வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்தில் எல்லா நாட்கள்லையுமே கிளினிக் உண்டு. நீங்கள் எப்போனாலும் வரலாம். பர்சனலாக என்ன மீட் பண்ணணும், எங்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்குது. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன் வியாழன், 4வது வாரம் புதன் வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னை மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவில் கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளாக வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000-2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மியில் இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையாக குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்ய விடாம பண்ணிடும். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 500-1000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புகிறாங்க.
நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர், சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ண மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்றவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்க வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல இருந்து, டெல்லியில இருந்து வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல திருநெல்வேலியில இருந்து, சென்னையில இருந்துலாம் வந்து என்ன நேர்ல வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால கண்டிப்பா ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.